குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். வரட்டு கௌரவத்திற்காக மீண்டும் பொய் சொல்கிறார் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணாமலை. குற்றச்சாட்டு விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் சூதாட்டங்களால் ஒரே ஆண்டில் 17 பேர் பலியாகி இருக்கின்றனர். இந்த தமிழ்நாடு அரசு என்ன சூதாட்டங்களை வளர்க்கும் அரசா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டி விவகாரம் கேரள ஹைகோர்ட் கூட்டு மீண்டும் அதை இங்கிருந்து எடுத்து செல்கிறது கேரள அரசு. ஆனா இந்த விஷயத்துல தமிழக அரசு என்ன பண்ணுது? இதுவரைக்கும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் யாராவது வாய் திறந்தார்களா? என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியவில்லையே ஐயா என்று கேள்வி எழுப்புகிறார்கள் மக்கள். ஈரோடு இடைத்தேர்தல் மீண்டும் மீண்டும் அந்த கட்சிக்கு போய் நம்ம வேலை பார்க்கறதா என்று கதறுகிறார்கள் கழக கண்மணிகள். கழக கண்மணிகளே கவலைப்படாதீங்க, இந்த முறை சீட்டு உங்களுக்கு தான் என்று அறிவாலயம் உறுதி கொடுத்திருக்கிறது. எதிர்கட்சிகள் ஓரணியில் சேர வாய்ப்பில்லை என்று புதிய கருத்தை தெரிவித்திருக்கிறார் விசிகாவினுடைய திருமாவளவன். இதை தாண்டி ஒரு 20-25 கேட்கலாமா? அது எந்தெந்த இடங்களை கேட்கலாம் என்று இடங்களை சொல்லி இருக்கும் மத்திய அரசு. ஆனால் அது சொந்த கருத்து என்று மறுத்திருக்கும் விசிகா திருமாவளவன். விவரங்களை பார்க்கலாம். குடியரசு தின விழா அணிவகுப்புல நம்ம தமிழ்நாட்டினுடைய வாகனங்கள் இடம்பெறாதா என்று கேள்வி கேட்ட எடப்பாடி பழனிசாமி பதில் அளித்த தமிழ்நாடு அமைச்சர். இதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். பிஎஸ்என்எல், அதாவது மூழ்கும் கப்பல், பல்வேறு விதையாக விமர்சனங்களால் முன்வைக்கப்படுகின்ற ஒரு நிறுவனம். ஆனால் ஒரு காலத்துல எப்படி இருந்த நிறுவனம் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னது. ஒரு பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கணும்னா கிட்டத்தட்ட நீங்க போய் தவம் கிடக்கணும். இன்கமிங் கால வந்து ஃப்ரீ ஆக்குனதே நாங்க தான் சார் அப்படின்னு சொல்லி பெருமையா நான் வாங்கியிருக்கிறேன். அந்த மோடமை வந்து 1000 ரூபாய் கொடுத்தாதான் மோடம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கனெக்ஷன் எல்லாம் வாங்கி பிராட்பேண்ட் எல்லாம் வாங்கி ஸ்பீடு இன்னமா இருக்கும் தெரியுமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்பெல்லாம் 4G 5G வந்துருச்சுன்னு வச்சுங்க. பட் இருந்தாலும் அந்த மக்கள் மனதில் நின்ன ஒரு இந்திய நிறுவனம் பிஎஸ்என்எல். அப்படிப்பட்ட நிறுவனத்திற்கு தமிழகத்தினுடைய பள்ளிகள்ல ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள், அந்த லேப்லாம் இருக்கும் இல்லைங்களா, அங்க வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க, பிராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுக்குறாங்க. சோ இது வந்து மத்திய அரசினுடைய நிதி அதுக்கு போகுது. சர்வீஸ் சார்ஜ் என்கின்ற வகையில் தமிழகம் முழுக்க 1.5 crore ஒன்லி கொடுக்கலை என்று பிஎஸ்என்எல் நிறுவனம் கேட்டிருக்கிறது. அதற்கு பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் அனைத்து அந்த தலைமை இயக்குநர்களுக்குமே சுற்றறிக்கை ஒண்ணே அனுப்பிச்சிருக்காரு. இதை வந்து பாஜகவினுடைய அந்த பணத்தை கட்டுக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. சோ பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு காலையில பத்திரிகைகளை சந்திக்கிறாரு. அந்த துறையை சார்ந்த பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்த அன்பில் மகேஷ் ஐயா அவர்கள், மாண்புமிகு அமைச்சர். அவர் என்னன்னா மறுத்திருக்கிறார். அப்படிலாம் ஒண்ணு நிலுவைத் தொகையில ஒண்ணுமே இல்லை. என்னங்க நீங்க ஏங்க நில் பேலன்ஸ் வச்சிருக்கோம், என்ன நீங்க என்ன பேச அப்படின்ற மாதிரி மறுத்திருக்காரு. அதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறார், பொய்யை உண்மையாக்க நிரூபிக்கிறார் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க. இருக்குங்க, நிறைய பேலன்ஸ் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி மீண்டும் விஷயத்தை பூதாகரமாக்குவதற்காக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஆனால் தமிழக அரசு இது என்னன்னு தெரியல. அப்பன்னா ஒண்ணு அமைச்சர் சொன்னது பொய்யா இருக்கணும், இல்ல அந்த சுற்றறிக்கை அனுப்பின இயக்குனர் பொய்யா அனுப்பிச்சாரா அப்படின்ற கேள்வியை நீங்க தெளிவுபடுத்துங்கள் ஐயா என்கின்ற ஒரு ஆஸ்தான ஒரு வினாவை எழுப்பி இருக்கிறார். இதற்கு மீண்டும் பதில் சொல்வாரா அல்லது இந்நேரம் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் களத்துல இறங்கி இத என்ன ஃபேக்ட் அரசு ஆவணங்களை எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட் செக் பண்ணி ஆமாப்பா எல்லாத்துக்கும் பண்றீங்களே, இதை ஒண்ணு பாருங்களேப்பா. ஒரு அமைச்சர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டை வைக்கிறாரு, பாருங்களேப்பா என்னப்பா நீங்க சில பல லட்சங்களை வாங்கிட்டு இதை கூட பார்க்காம இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கறாங்க. ஏன்னா இதுல அமைச்சர்கள் யாருமே எந்த தவறான தகவலையும் சொல்றது இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய தகவல்களை மட்டும் ஃபேக்ட் செக் செய்து இது ஃபால்ஸ், இது மிஸ்லீடிங் அப்படின்ற முத்திரை மட்டும் குத்துறது இல்லையே ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் வரத்தானே செய்யும். அதுதான் கேட்க விசுவாசம் அப்படிதான் இருக்கணும். ஆன்லைன் ரம்மி மற்றும் சூதாட்டங்கள் மீதான தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஆளுநருக்கு அனுப்புனாங்க. ஆளுநர் திருப்பி அனுப்புனாரு, நல்லா இல்ல திருப்பி சரியா போட்டுவாங்க அப்படின்னு. அவங்க திருப்பி அந்த கணக்கு போட்டு மிஸ் கரெக்டா இருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு SMS ஒண்ணு மட்டும் போட்டு சைபர் எத்தனைனே தெரியல, ஒரு 20-25 சைபரை போட்டு இவ்வளவு பாயிண்ட்ஸ் உங்க கணக்குல கிரெடிட் ஆயிடுச்சு, நீங்க விளையாடுங்களேன் ஆன்லைன் ரம்மியா அப்படின்ற மாதிரி 4.5 கோடி ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடு. என்னடா சொல்றீங்க? 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நாக்கு தள்ளுதுரா அப்படின்ற மாதிரி பார்த்தா அத்தனை கோடிகளை அள்ளி கொடுக்குறானுங்க. அது இது வந்து கடைசியில் ஒன்று சொல்லுவாங்க, இது வந்து என்னது ஆன்லைன் அடிமையாக்கும் ஒரு சம்பந்தப்பட்ட அப்படி வேகமா சொல்றது, நிதி அபாயத்துக்கு உட்பட்டது அப்படின்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்ற வேகமா இருந்தீங்களா அந்த மாதிரி ஒன்று சொல்லிடுவானுங்க. சொன்னா அப்ப தான் மெசேஜ் வந்துட்டே இருக்கு. எத்தனை நம்பர் பிளாக் பண்ணாலும் புதுசா வந்துட்டே தான் இருக்குது. அந்த பிரச்சனையை பத்தி தான் இப்ப என்னன்னா ஆளுநர் வந்து முதல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னப்பவே ஒழுங்கா சட்டத்தை வந்து ஏற்றி இருக்கணும். அதை அவங்க பண்ணல.
2வது முறை ஆளுநருக்கு ஆப்ஷன்ல கையெழுத்து போட்டாரு. இப்போ அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு போச்சு. உயர்நீதிமன்றம் என்ன பண்ணாங்க, சட்டம் செல்லாது அப்படின்னு ஒரே வார்த்தை எழுதி முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போய் என்ன பண்ணிருக்கணும், ஒழுங்கா அந்த கேஸ்ல வாதாடி உயர்நீதிமன்றத்தை தீர்ப்பு வந்து தப்புன்னு சொல்லி நீங்க வந்து மாற்றி தடை வாங்கியிருக்கணும். அதை பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் ஏன் இருக்கீங்க அப்படின்னு மறைமுகமா ஏதோ சொல்றாரு. தமிழக அரசை பத்தி சொல்லலன்னு நினைக்கிறேன். இப்பதான் அந்த தமிழக அரசுக்கு வராங்க. அது என்னன்னா, கள்ளக்குறிச்சி வழக்குல சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்புக்கு தடை கேட்டு 5 நாள்ல போய் உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸை ஏறி வாங்கினீங்களா இல்லையா? 5 நாள்ல கேஸ் ஏறி வாங்க முடிஞ்ச உங்களால போன நவம்பர் மாசம் 10ஆம் தேதி வாங்கின தீர்ப்புக்கு இப்போ வரைக்கும் தடை பெற முடியலையா? ஏன் இடையில் ஸ்வீட் பாக்ஸ்கள் நிறைய தடுப்பதால் செல்ல முடியவில்லையா என்று கேள்வி கேட்கிறார்கள். அது 1-2 500 கோடி ஸ்வீட் பாக்ஸ்கள் இருப்பதனால் அப்படி வந்து பிரச்சனையா இருக்குது. இப்போ என்னன்னா, அந்த 500 கோடிக்கு ஈடாகத்தான் இதை பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆண்டுல மட்டும் 17 பேர் இந்த ஆன்லைன் ரம்மினால சேர்த்து போயிருக்காங்க. சைதாப்பேட்டையில ஆகாஷ்ங்கிற ஒரு தம்பி, அவர் வந்து பணத்தை இழந்த வேதனையில, அதுவும் அவங்க அம்மாவுக்கு வைத்திருந்த மருத்துவ செலவுக்கான பணம் அதை போட்டு பல பேர் வாயில வயிற்றுல அடிச்சு புடுங்கி, உண்மையிலேயே அது ஒரு அடிக்ஷனா இருக்குதுங்கிறத தாண்டி விட்ட பணத்தை மீட்கணும்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்து கடனை வாங்கி போட்டு ஒருத்தர் கோயம்புத்தூர்காரன்னு நினைக்கிறேன் எனக்கு, பக்காவா அப்படியே டாக்குமெண்டோட ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாரு. எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க, அந்த கலந்துக்கிறவங்களுடைய பின்புலம் என்ன, எப்படி இது பிக்சிங் மாதிரி நடக்குது, உங்க காசை எப்படி எடுக்கிறாங்கன்றது பக்காவா அவர் ஒரு டெக்கின்னு நினைக்கிறேன், அவர் பக்காவா கொடுத்திருந்தாரு. அதுக்கெல்லாம் கூட நீங்க வெல்கம் எடுக்கல. இது எப்படி நடக்குதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. மக்களே நீங்க உஷார், எஸ்எம்எஸ்ஓ வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற விஷயங்களோ வந்தா நீங்க உங்க பணத்தை ஜாக்கிரதையா வச்சுங்க. இதெல்லாம் வேணாம், உழைச்சு சம்பாதிங்க. வந்தா இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, நிறைய நிறுவனங்கள் வந்து அதை ரொம்ப ப்ரமோட் பண்றாங்க. பெரிய பாஸ் நிகழ்ச்சியில வந்து ஸ்பான்சராகவே அவர் இருக்கிறாரு. அதனால இந்த ரம்மியினுடைய ஓவரான அந்த அழிச்சாட்டியங்களை குறைப்பதற்கு தயவு செஞ்சு போய் உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, திரும்ப அந்த தடையை கொண்டு வாங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேண்டுகோளை விடுத்திருக்கிறாரு. இதையாவது திரும்பி பாருங்க, காது கொடுத்து கேளுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. வாக்களிக்காதவர்களுக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை கவனிப்பாரா என்று கேள்வி கேட்கிறார்கள். கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனையிலிருந்து கழிவுகளை எடுத்து வந்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு சுற்று வட்டாரத்துல ஒரு 7 இடங்கள்ல அங்கங்க கொட்டிட்டு போயிட்டாங்க. பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலங்கள்ல பாரபட்சமே எல்லாம் கொட்டியிருக்கிறாங்க. இந்த கேரளா பசுமை தீர்ப்பாயத்துல ஆரம்பிச்சு கேரளா உயர்நீதிமன்றம் வரம் போய் இதை நீங்க உடனடியா நீங்க எடுத்து சரியான முறையில் அகற்றணும் சொல்லி கூட்டு வச்சு அதுக்கு 18 டாரஸ் லாரிகள்ல கிட்டத்தட்ட 50 பேர் அதை எடுக்கிறதுக்கான ஆட்கள், அங்கிருந்து வரக்கூடிய கலெக்டர், திருநெல்வேலி கலெக்டர் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு கிட்டத்தட்ட 2 நாளா அந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் ஓரளவுக்கு எடுத்துட்டாங்க. ஒரு 5 இடங்கள்ல இருக்கக்கூடிய எடுத்துட்டாங்க. இன்னொரு 2 இடங்கள்ல இருக்கணும் எடுக்கும் பணிகள் நடந்து வருது. மீண்டும் அதை கேரளாவிற்கு எடுத்து செல்கிறார்கள். இது வந்து செய்தி. ஆனா இதை தாண்டி கேரள உயர்நீதிமன்றம் எந்த அளவிற்கு உண்மையிலேயே ஒரு மாண்புமிக்க ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. ஒரு மருத்துவ கழிவை எப்படி மாநில அரசு மருத்துவமனை முறையாக ஆற்றணும்ன்ற உங்களுக்கு அது இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் முன்னிறுத்தாங்க. புற்றுநோய் மருத்துவமனை கழிவு அதுதான் நோட்டு. புற்றுநோய் மருத்துவ அந்த கிருமிகள்லாம் எவ்வளவு இருக்கும், அது ஏதாவது பரவுச்சுன்னா பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் கிடைக்குதாங்க. ரீஜனல் கேன்சர் சென்டர்ங்கிறது என்னது, ஒரு மண்டலத்துடைய புற்றுநோயினுடைய முக்கியமான மையம். அப்ப அதுக்கு வந்து ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்குன்னு ஒரு முறைமை இல்லையா அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த குப்பை வெளியில போச்சுன்னா எங்க போகுது, அது எப்படி எங்க ஆகுதுன்றது ஒரு யோசனை வேணும் இல்லையா? இந்த அளவுக்கு தெரியாதவரா மருத்துவம் படித்திருக்கிறார்கள். மாடுல வர வந்து சாப்பிடுது என்ன சொல்லுங்க சார். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்ப என்னன்னா, இந்த விஷயத்துக்கு மாண்புமிகு வாக்களிக்காதவர்களுக்கும் இன்னும் சொல்ல போனால் அனைத்து பெண்கள் ஆதரவு எல்லாம் ஏகோபித்திருக்கு. 2026 2206 2000 எத்தனை போடுங்க, இன்னும் அடுத்து வரக்கூடிய ஏடி வரைக்கும் நாங்க தான் சொல்லி மாறுதட்டிக்கிற அரசு என்ன கருத்தை முன்வைத்தது? வைக்கத்துல ஈவேரா அவர்களுடைய விஷயத்துக்காக போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. அப்பவே இது சூடு பிடிச்சிருச்சு. தினமலர்தான் முதலாக இந்த செய்தி ஒளிபரப்பப்படுது, விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. அண்ணாமலை அவர்கள் கடுமையான ஒரு எச்சரிக்கை மணியை வைக்கிறார். இங்கிருந்து மருத்துவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கலன்னா ஜனவரியில இதற்கான இங்கிருந்து கழிவுகள் எடுத்துட்டு நான் கேரளாவுக்கு போகணும்னு சொல்லி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு, அவர் கிண்டல் பண்றாரு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி. இந்த அளவுக்கு நடந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் இது சம்பந்தமாக மருத்துவத்துறையை சார்ந்த மாண்புமிகு அமைச்சரோ அல்லது எல்லா அமைச்சர்களுக்கும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சரோ, அந்த முதலமைச்சரை விட அதிகாரம் பொருந்திய துணை முதலமைச்சர் அவர்களோ எந்த விதமான வாயும் திறக்கல. போய் காளான் சாப்பிட்டேன் மற்றும் நேந்திரம் சிப்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க. இல்லைன்னா அந்த கேரளால இருந்து வந்த அதிகாரிகள் சொல்றாங்க, அப்படிலாம் ஒன்றும் ஆபத்தான குப்பையெல்லாம் இல்லைங்க. அப்ப உங்க வீட்டு பக்கத்துல கொட்டிச்சு கொட்டிதானே கேட்க தானே செய்வாங்க நம்ம ஊர் ஆளுங்க.
ரொம்ப ஒரு மனவேதனை இருக்காங்க. கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி அந்த 4 மாவட்டங்களையுமே குப்பை கிடங்கு மாதிரி கேரளா பயன்படுத்திட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதற்காக அந்த மீடியேட்டராக பயன்படுத்தி எங்க வந்து கொட்டலாம் அப்படின்ற அந்த லோக்கல் பர்சன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அரசுக்கு தெரியாம, செக் போஸ்ட்ல இருக்கிற ஆளுக்கு தெரியாம, எதுவுமே தெரியாம அங்கிருந்து லாரி இங்க வந்துருச்சா 18 டாரஸ் லாரியில எடுத்துட்டு போறாங்கன்னா யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் வந்து கலைஞ்சு போயிருக்கும். அப்ப எத்தனை லாரியில எத்தனை முறை கொண்டு வந்து கொட்டிருக்காங்க அப்படின்றது கேள்வியா இருக்கு. அடுத்த கேள்வியாக நான் ஒன்று வைக்கிறேன் ஐயா. கேரள உயர்நீதிமன்றத்துக்கு எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, கனிம வளங்கள் தமிழகத்திலிருந்து லாரி லாரியா போகுது. இருக்கிற மலை ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அது வந்து குட்டையாயிருது. மலை கூட்டையாயிருது. ஏன்னா கல்லெல்லாம் தோண்டி அதுக்கப்புறம் ஒரு 30-40 அடி கீழே தோண்டி அதுக்கப்புறமும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இதுக்காகவும் ஏதாவது உத்தரவுகள், ஏன்னா எங்க அரசு இதற்காக நடவடிக்கைகள் எடுக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு மிகுந்து இருந்தாலும் நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் என்ற அபரிமிதமான நம்பிக்கை. ஏன்னா இப்படிதான் நான் பேசணும், பத்திரிகையாளராக நாங்க இப்படிதான் பேசணும். எங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு கண்டிப்பா. ஏன்னா லாரி போகுது, ரோடு டேமேஜ் ஆகுது, ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அதே செக் போஸ்ட்ல இந்த மாதிரி கனிம வளங்கள் போறதுக்கும் நீங்கள் ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பிப்பீர்களா ஐயா என்று தமிழக மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். கறந்த பால் மடிபுகாது, கருவாடு மீனாகாது, கொட்டிய குப்பை அள்ளப்படாதுங்கிற மாதிரி ஒரு அதிசயமாக தமிழ்நாட்டில் குப்பை அள்ளிட்டாங்க. இன்னொரு பக்கம் இடைத்தேர்தல், அது ஒரு பக்கம் தலைவலியாக போயிட்டு இருக்கு. அவங்க வந்து குப்பையை கவனிக்கிறாங்களோ இல்லையா, இடைத்தேர்தல் வந்து ரொம்ப நல்லா கவனிக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா போன தடவை காங்கிரஸுக்கு தான் பொது தேர்தலையும் ஈரோடு கிழக்கில் வேலை பார்த்துருக்கு, இடைத்தேர்தலையும் அவங்களுக்கு தான் வேலை பார்த்தாங்க. இந்த முறை என்ன பண்றது, திரும்ப திரும்ப காங்கிரஸுக்கே கொடுத்து இடைத்தேர்தலை வேலை பண்ணா தொண்டர்கள்லாம் சோர்ந்து பெற மாட்டாங்க. அதனால இந்த முறை கழக கண்மணிகளுக்கு வாய்ப்பு கொடுப்போம். காங்கிரஸ்ல EVKSக்கு சீட்டு கொடுக்கணும்னு சொன்னது யாரு? அது திமுக. அவருடைய வயது மற்றும் அவருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் போதே கூட அவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தித்தது யாரு? அது உள்ளதான். இப்படி நடக்கும் என்று ஏற்கனவே அனுமானித்து சொன்ன போதும் இவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றது யார் என்று கேள்வி கேட்கிறாங்களா? ஆமாயா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அதற்கு பதிலாக தான் என்ன சொல்றாங்க, போன தடவை காங்கிரஸ்ல இருக்க திமுக காரருக்கு கொடுத்தோம், இப்ப திமுக இருக்க திமுக காரருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முயற்சி பண்றாங்க. மாணவர்கள் ஒருத்தர், அவர் வேற கட்சியில இருந்து வந்தவர், தேமுதிக இருந்து வந்தவர், அவரும் வேற கட்சியில இருந்து வந்தவர். அது போக பசுமை அணின்னு அந்த சுற்றுச்சூழல் அணியாங்க, அந்த அணியில இருந்து ஒருத்தர் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி வந்து பல கட்சியிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள், அதாவது பல கட்சியிலிருந்து திமுக கொண்டு வந்துட்டாங்க, இப்ப திமுக கொடுக்க போறாங்க. அப்படிதான் 6 மாசம் அப்படிங்கிற மாதிரி. ஏப்பா வாழ்க்கை பூரா எங்க தாத்தா எங்க அப்பா நான் வரைக்கும் இருக்கேன், எனக்கு ஒரு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி ஆஸ்தானமாக திமுகவில் ஒளிபிடித்துக் கொண்டிருக்கும் தொண்டர்கள் கேட்கிறாங்க. ஆமா, என்னன்னா இப்ப சீட்டு கிடைக்காதா? அப்படி கிடைக்காது. ஏன்னா மற்ற கட்சியில இருந்து அனுபவம் பெற்றவர்களுக்கு தான் திமுக சீட்டு அப்படிங்கறத முடிவு பண்ணிருக்காங்க. அதனால காங்கிரஸுக்கு இந்த கையில இருக்கக்கூடிய கட்சி அந்த தொகுதி வந்து பறிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ்க்கு என்ன சொல்றாங்க அறிவாலயம், ஐயா நீங்க இதை விட்டு கொடுத்துருங்க, 2026 உங்களுக்கு வெயிட் அவங்களை கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி இருக்காங்க. அறிவாலயம் சொன்னதை சத்தியமூர்த்தி பவன் ஏற்றுக்கொள்ளுமா? என்னதான் காங்கிரஸுக்கு சீட்டு கொடுத்தாலும் வேட்பாளர் யார் அப்படிங்கறத திமுக தான் முடிவு பண்ணும். அந்த வேட்பாளருக்கான செலவு ஸ்வீட் பாக்ஸ்கள் அப்படிங்கறத திமுக தான் கொடுக்கும். இதுக்கு பேசாம நாங்களே இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் கட் ரூட் அவருக்கு இது நன்றாக இருக்கிறது, இந்த யோசனை சற்று யோசிக்கலாம் என்று காங்கிரஸ் தலைமையும் முடிவெடுத்து விட்டதாகவும் தகவல்கள் வருகின்றன. என்னவென்று பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் ஓரணியில் சேர வாய்ப்பில்லை என்று தலைப்புச் செய்திகளை ஆக வேண்டும் என்ற முயற்சிகள் சொல்லியிருக்கிறார் விசிகாவினுடைய திருமாவளவன். பிகாஸ் நான் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறது சிம்பாலிக்கா இன்டைரக்டா இவருடைய வருகைக்காக காத்திருந்த இந்த கட்சியும் இவருடைய வருகைக்காக காத்திருந்த இப்போது ஆரம்பித்த அந்த கட்சியும் சரி என்ன இப்படி சொல்லிட்டாரு, உண்மையிலே நடந்துருமா, என்ன பண்ணாலும் வரமாட்டேங்கிறாப்லே, என்னதான் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இருக்கிறார்கள். இப்போ இந்த நேரத்துலதான் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள் அவர் ஒரு வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு 25 சீட்டு கேட்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு. அதாவது முதலமைச்சராக இருக்காரு, முதல் படி வந்து 25 சீட்டு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ 25 அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அவர் கேட்டது இருக்கட்டும், அதுக்கு திருமாவளவன் என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்னா, இது அவருடைய சொந்த கருத்து. எது விசிகாவுக்கு 25 சீட்டு வேணும் திமுக கூட்டணியில வன்னியரசு கேட்கிறது அவருடைய சொந்த கருத்தா? என்னங்க இது எப்படி பார்த்தாலும் சொந்த கருத்து மாதிரியே வரலையேங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. கட்சியை முன்னேற்றுவதற்கு, கட்சியை வந்து மேலெழுப்பி கொண்டு வருவதற்கு எந்த கருத்து சொன்னாலும் சொந்த கருத்துன்னு சொல்லிடுறாரு. நாளைக்கு நம்ம சொல்லலாமா வேண்டாம்? நாளைக்கு விசிகாவினுடைய தலைமை கேட்டுச்சோம்னா, ஐயா நான் அதுக்கு அப்பவே மறுப்பு செய்தி கொடுத்துட்டேன், அது அவருடைய சொந்த கருத்து கொடுத்துட்டியா? இந்த நேரத்தில் நீங்க கேட்கலாம், என்ன விசிகாவுடைய தலைமை அவர் தானே விசிக தலைமை, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணுங்க, வெளிப்படையா சொல்ல முடியாது. இப்ப என்னன்னா, அந்த துணை பொதுச் செயலாளர் 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணீங்க, இவரையும் நோட் திஸ் பாயிண்ட் இவர் ஏப்பா இருக்கிறவங்க எல்லாம் வெளியே அடிச்சு விட்டா நான் யாரை வச்சுலாம் கேம்பெயின் பண்ண வேண்டிய மாதிரி அவருடைய இப்ப எப்படி சமாதானப்படுத்துவாங்க, ஐயா இவரு உங்க விசுவாசிங்க, அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 25 சீட்டு மட்டும் கொடுங்க எல்லாருமே இருந்து. இல்ல வன்னியரசு வந்து திமுக தலைமையை நேரடியாக கூப்பிட்டு என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுறியாவா அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன நான் விசிகாவை தானே கேட்டா திமுக தலைமையில இருந்து பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கலாம். இப்ப என்ன 25 சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களா?
அது அவருக்கு தான் தெரியும், அறிவாலயத்துக்கு தான் தெரியும். அது இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து ஏரியால ரவுடியா பிக்ஸ் ஆயிட்டேன், நானும் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் ஏறுற மாதிரி விசிகா வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை வந்து உருவாக்கிருச்சு. அதிமுக திமுக அடுத்து விசிகா தான், பாஜக இல்ல, இல்ல, எதுவுமே கிடையாது, விசிகா தான் நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம். சோ அதனால இந்த ஒற்றை இலக்கம் அட்லீஸ்ட் இரட்டை இலக்கம் அப்படின்னா, ஏப்பா 10 கூட இரட்டை இலக்கம் தான். ஆனா நீங்க 25, அதான் இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்றீங்கன்னா அதுல இருந்து டபுளா நீ பிக்ஸ் பண்ணு, அப்பதான் அதுல பாதியாவது. நீங்க 3 இலக்கமா கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 99 100 இருக்குமா இல்லையா? அப்பதான் அதுல பாதியாவது அடைவேன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு. அதனால முயற்சி செய்யறதுக்கான ஊக்கத்தை கொடுக்கறது நம்மள நாமளே இருக்குது. அப்பதான் ஒரு 25ல இருந்து ஆரம்பிச்சோம்னா அட்லீஸ்ட் 10வது அப்படின்ற மாதிரி வந்து நிக்கலாமே என்கின்ற கணக்கில் இருக்கிறதா விசிகா என்று பேசிக் கொள்கிறார்கள். குடியரசு தின அணிவகுப்பு, அதாவது இந்த ராஜ்பாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாதை இப்ப மாத்திட்டாங்க, கர்தவ்யா பாத், கடமை பாதை அப்படின்னு மாத்தி கடமை பாதையில எல்லாரும் அணிவகுப்பாங்க. அந்த அணிவகுப்புல மாநிலங்கள் சார்பாக சில ஊர்திகள் கலந்து கொள்ளும். அந்த ஊர்தியில இந்த ஆண்டு தமிழக ஊர்திக்கு இடம் இல்லை, இதை என்னையா விட்டு கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு அரசின் நோக்கி கேட்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்விக்கு அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் பதில் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் அருமையான பதில். அதாவது நீங்க 10 வருஷம் ஆட்சி பண்ணீங்க, அதுல எத்தனை வருஷம் ஊர்தி கலந்துச்சு? 6 வருஷம் தான் கலந்துச்சு, 4 வருஷம் கலந்துக்கல. அதுவும் தொடர்ச்சி 6 வருஷம் கலந்துக்கிட்டாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ரெண்டாவது, அன்னைக்கு அந்த மாதிரியான விதிமுறைகள் இல்லை. இப்போ விதிமுறைகளில் சில திருத்தங்கள் இருக்கு. எப்படிப்பட்ட விதிமுறைனா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்களை 6 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டுங்கிற மாதிரியான ஒரு சுழற்சி முறையில் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் கொடுக்குற வாய்ப்பு இது கூட தெரியாம எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு பேசலாமா, நீங்க ஒன்னா முதலமைச்சராக இருந்தீங்களே அப்படின்னு நாக்கு மேலே பல போட்டு பேசிவிட்டாங்கய்யா, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்கய்யா. அதாவது நீங்க எதை பேசினாலுமே நாங்க முட்டு, அதாவது தப்பா இருந்தாலே நாங்க முட்டு கொடுக்குறோம், நாங்க எங்க மேல தப்பே இல்லாத போது நாங்க சவுக்கு பூட்டே கொடுப்போம்யா அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்திருக்காரு. ஆனா அது ஓரளவிற்கான உண்மை என்றுதான் சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுடைய வாகனம் ஒரே குடியரசு தின அணிவகுப்புல கலந்து கொள்வது அப்படிங்கிறது இல்லாத காரணம் அப்படிங்கிறதுனால ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் அதுக்கு இருக்கு. அதுவும் சுழற்சி முறையில கலந்துக்குவாங்க. ஸோ 2026 மீண்டும் தமிழக அரசினுடைய ஊர்தி கலந்துக்கும். இவங்களை கலந்துக்க வச்சாலும் அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணி திருவள்ளூருக்கு ஏதாவது ஒண்ணு போட்டு அதாவது போட்டு மறுபடியும் அதுல பிரச்சனை தான் பண்ணுவாங்க. மறுபடியும் அதுக்கு ஏதாவது பிரச்சனையா, தமிழக அரசு விருது வாங்கலையா, இல்ல இப்படிப்பட்ட பிரச்சனை பண்ணிச்சுன்ற மாதிரிலாம், ஏன்னா போன தடவை அந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துச்சு. சோ அது எதுக்கு இது இல்லன்றப்ப ஒரு மனநிம்மதியோடு மக்கள் இருக்கிறார்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. சாமிநாதன் அவர்கள் கேட்கிறாரு, சும்மா எதையாவது ஒண்ணு வச்சு அரசியல் ஆதாயம் பாக்குறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேலையாக போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு தாக்குதல் பேசியிருக்கிறாரு. அநேகமாக அடுத்த நாளைக்கு எப்படி ஒரு பெரிய பதில் வரும்னு நினைக்கிறேன். அவங்க நேற்று ஒரே கடிந்து கொள்கின்றார்கள். திமுகவினுடைய அந்த கூட்டம், நிர்வாகிகளுடைய கூட்டம் தான் நடந்திருந்த போது அதுல முதலமைச்சர் ஆஸ்தான ஜோதிடர் சொல்ற மாதிரி ஆஸ்தான பேச்சாளர் வந்து துரைமுருகன் ஐயா பேசுறாரு. எங்க முதலமைச்சர்லாம் என்ன முதலமைச்சர், வியூகம் வகுப்பது, கூட்டணி அமைக்கிறது, சீட்டு ஃபைனலைஸ் பண்றது, தொகுதி ஃபைனலைஸ் பண்றது, இதுக்கெல்லாம் அவருக்கு நிகர் அவரு தாங்க. உயர்த்தி பேசியிருப்பேன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கூட அரசியல் பண்ணவையா அப்படின்னு தெரியல. அதாவது தேர்தல் களத்தை பொறுத்தளவுல போர்க்களத்துல பீஷ்மர் எப்படியோ அப்படித்தான் ஐயா துரைமுருகன் அவர்கள் வந்து தேர்தல் அதெல்லாம் அவர் பாத்துக்குவார். நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வாக்குச்சீட்டுகளை திமுகவிற்கு வாங்கி தருவதற்கான பணிகளை மட்டுமே செய்வோம், சீட் பாக்ஸ்களை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பேசியிருக்காரு. 200 வெல்வோம் அது ஆணவ பேச்சுல அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் 200 வெல்ல போறாங்களா என்ன. இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.